ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவா குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு எலும்பு சூப்பு தாங்க, நெஞ்செலும்பு சூப்பு. இது ஈஸியாக செய்யலாங்க, குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஞ்செலும்பாக பார்த்து 250 கிராம் வாங்கியிருக்கேங்க. அது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு சேர்த்துருக்கேங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேங்க. ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நைஸாலாம் அரைக்க வேணாங்க, 1-2 அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், பவுடராக அரைக்கக்கூடாது. இப்போ குக்கர்லங்க எலும்பை போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. நான் ஒரு 7 விசில் விடுவேங்க, நல்லா எலும்பு வேகணும். ஸோ அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, நல்லா வெந்துடுச்சுங்க, வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த சூப் உடம்பு சரியில்லாதவங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. அதே மாதிரி இல்லை, நம்ம மிளகாத்தூள், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க மாட்டோங்க, மிளகுத்தூள் ஜீரகம் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு கூட நம்ம சேர்ந்து எலும்பு சூப் கொடுக்கலாங்க. இப்போ லேசாக மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.